பொதுவாக ஒருத்தருக்கு வந்து ஒரு நோயோ இல்லை ஏதோ ஒரு கண்ட மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை வருது, இல்லை ஏதோ உயிருக்கு ஒரு பேராபத்து இருக்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் மனசில் படுது, இல்லை இது சரியாகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஆயுஷ் ஹோமம் பண்ணுவாங்க. ஆயுஷ் ஹோமம் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப விசேஷமாக திருக்கடையூரில் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப விசேஷம். அதே மாதிரி துலாபாரம் கொடுக்கும்பொழுது என்ன ஒரு அதில் இருக்கிற மிகப்பெரிய ரகசியம் என்னென்னா, இந்த உலகத்தில் நம்ம பிறக்கிறதே வந்து நம்மளுடைய கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு, கர்மாவை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம பிறக்கிறோம். அதுவும் இந்த கர்மாவுக்கு காரணம் எதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம உடம்பு தான். உடலுங்கிறது வந்து மனம், அது மட்டும் இல்லாமல் ஐம்புலன் சார்ந்தது எல்லாமே. இந்த உடம்புன்ற பொழுது அதுதான் எல்லா விதமான இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு சாதனம். அப்போ அந்த உடம்புங்கிற ஒரு விஷயந்தான் வந்து இந்த உலகத்தில் இருந்தால் மட்டும்தான் நம்ம உயிர், நம்ம ஆத்மா இந்த உலகத்தில் ஜீவிக்க முடியும். அப்போ நம்ம சில ஸ்தலங்களுக்கு போய் துலாபாரம் கொடுக்கும் பொழுது என்ன ஆகும்னா, அந்த மொத்த பாவத்தையும் அந்த கடவுள்கிட்ட அர்ப்பணிச்சுட்டு, இனி இந்த உடம்பு நல்லது மட்டும்தான் செய்யணும், வழி நடத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. போன ஜென்மத்தில் ஏதாவது பாவம் பண்ணியிருக்கலாம், இல்லை இந்த ஜென்மத்தில் ஏதாவது செய்யறதுக்கு நான் இருக்கலாம், செஞ்சுருக்கலாம், எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் சரி, இந்த உடம்பு அப்படிங்கிறது உன்னுடைய சொத்து. இனி இதை நல்வழிப்படுத்தி இந்த உடம்பு இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு இந்த ஆத்மா நல்லபடியாக சந்தோஷமாக அந்த ஆத்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த துலாபாரம் கொடுக்கும் பொழுது கட்டாயம் வந்து நோயோ இல்லை பெரிய பிரச்சனையோ ஏதாவது வர்ற மாதிரி இருந்தாலும் சரி தடுக்கப்படும், இல்லை வந்திருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆகும். இது வந்து எல்லா இடங்கள்லையும் பார்த்துருக்கேன். பல இடங்களில் சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு செஞ்சு மிகப்பெரிய மாற்றங்கள்லாம் வந்திருக்கு. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ஒரு சில ஆலயங்கள் வந்து துலாபாரத்துக்கு ரொம்ப விசேஷம். அதுலேயும் சில ஆலயங்கள், அம்மன் ஆலயங்கள்லாம் நம்ம குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது அந்த ஆலயத்தை பற்றி தான். கொல்லூர் மூகாம்பிகை ஆலயத்தில் போய் துலாபாரம் கொடுக்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி அதெல்லாம் சரியாகும். பொதுவாக பார்த்திங்கன்னா சில ஆலயங்களுக்கு நம்ம போகும்பொழுது மனசில் வந்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் அந்த ஸ்தலத்தில் போய் நம்ம பாதம் பட்ட அடுத்த நிமிஷமே நிவர்த்தி ஆகிறத பார்க்கலாம். இந்த ஆலயத்தில் பார்த்திங்கன்னா ஜோதி வழிபாடு மிக பிரகாசமாக இருக்கும். இங்கே உள்ள நுழையும் பொழுதே கொல்லூர் மூகாம்பிகை தாயோடைய அந்த ஒரு கருணையை வந்து உணர முடியும். நிறைய பேர் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஆலயங்களுக்கே வந்து போகக்கூடிய சூழ்நிலை இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு ஆலயத்துக்கு எதுக்கு சொல்கிறேன்னா, சில நேரங்களில் வந்து கர்மா வந்து சில ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது தான் நிவர்த்தி ஆகணும்னு விதி இருக்கும். அதுக்கு நம்ம முன்ஜென்ம நம்மளுடைய தொடர்பு இருக்கும். அப்போது சிலருக்கு வந்து எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் இந்த பிரச்சனை சரியாகுமா ஆகாதான்ற ஒரு குழப்பத்தில் வந்து இந்த கொல்லூர் மூகாம்பை அம்மனை வந்து மனசார துலாபாரம் கொடுக்குறேன், என்னோடய சக்திக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அவங்க துலாபாரம் கொடுக்கும் பொழுது இங்கே வந்து ஒரு நாள் தங்கி இருந்து இங்கே இருக்கிற அம்மனை வந்து தரிசிக்கும் பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் தீரும். அதனால் கட்டாயம் இந்த ஆலயத்துக்கு இந்த ஆலயத்தில் வந்து இங்கே இருக்கிற கொல்லூர் மூகாம்பிகை நம்ம வணங்கும் பொழுது, இது மலை மேலே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆலயம். இது வந்து எப்படி சொல்கிறது, ஆதிசங்கர் இங்கே வந்திருக்கிறாரு, ஆதிசங்கர் இங்கே வந்து ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம பரிகார இடத்துல சொல்கிற ஆலயத்தில் நீங்கள் குறித்து வச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது நீங்கள் போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அப்படி ஒரு மாற்றம் வரும். ஏன்னா நம்ம நிறைய பேருக்கு வந்து எங்கே போனால் நம்ம பிரச்சனை சரியாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நிறைய இடங்களில் போய் ஏமாறுறோம். ஆனால் எந்த ஏமாற்றமும் இருக்காது. ஆலயங்களுக்கு போகும்பொழுது மனசை ஒருமுகப்படுத்தி இந்த மாதிரி ஸ்தலங்களுக்கு, அதுவும் மலை மேலே இருக்க இந்த மாதிரி ஆலயங்களுக்கு நம்ம போய் அங்கே ஒரு நாள் தங்கி இருந்து நம்ம வேண்டுதலெல்லாம் நிவர்த்தி நிறைவேற்றும் பொழுது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அதனால் கட்டாயம் நேர்களே கொல்லூர் மூகாம்பிகை ஃபோட்டோ வச்சு வழிபடுங்க. கொல்லூர் மூகாம்பிகை கோயிலுக்கு போங்க. உங்கள் விதி மாறும், உங்கள் கஷ்டம் எல்லாம் தீரும்.